குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசா பிரம்மா தஸ்மை குருவே நமக. என் தாய் தந்தையருக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த என் பொது மூர்த்தி ஐயா பாதம் தொட்டு வணங்கி இந்த சிறப்பான காணொளியை நான் கொடுக்குறேன். இது என்ன காணொளி என்றால், உங்களுடைய மூத்த சகோதரம் அண்ணன் அக்காவின் உறவு நிலை 10 வருடத்துக்கான உறவு நிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த ஏஎல்பி முறைப்படி நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னமாக செல்லும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதர உறவு முறை என்பது எந்த நிலையில் இருக்குது என்பதை நம்ம இப்போது பார்க்கலாம். உங்களுக்கு மேச ஏஎல்பி லக்னமாக இருக்கும் பொழுது மூத்த சகோதரம் நிலை என்பது மூத்த சகோதரர் மூலம் சிறு சிறு அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கும். மூத்த சகோதரர் மூலம் உங்களுக்கு வேலை தொழில் அமையும். அவருடன் சேர்ந்து தொழில் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர் மூலம் உங்களுக்கு வருமானம் அமையும். மூத்த சகோதரர் மூலம் உங்களுக்கு குடும்பம், அதாவது திருமணம் செய்து வைக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். உங்களுடைய பேச்சு என்பது அழுத்தத்தை கொடுக்கும். மூத்த சகோதரருடைய பேச்சு என்பது உங்களுக்கு அழுத்தத்தையும் விரயத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் மூத்த சகோதரனும் சேர்ந்து இரும்பு எண்ணெய் வியாபாரம் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர் மூலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உண்டாகும் இந்த 10 வருட காலத்தில். இது பொது பலனாக நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ரிஷப லக்னமாக செல்லும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதர உறவு முறை என்பது 10 வருடங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால், மூத்த சகோதரனும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரன் மூலம் பாக்கியம் பெற்று மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடுகள் அதிகம், 2 பேரும் கலந்து கொண்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய நல்ல நிலைமையில் இருக்கும். மூத்த சகோதரன் மூலம் மகிழ்ச்சியான அனுகூலமான அமையும் காலமாகவே இருக்கும். இன்ப சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா சென்று வர காலமாகவே இருக்கும். மூத்த சகோதரன் ஆலோசனைப்படி நீங்கள் நடந்து கொண்டது என்றால் உங்களுக்கான மகிழ்ச்சி என்பது யாராலும் தடுக்க முடியாது. எல்லா வகையிலும் நல்ல ஒரு அனுகூலமான நிலையாகவே இருக்கும் 10 வருட காலத்துக்கு. இதே உங்களுக்கு மிதுன லக்னமாக செல்லும் பொழுது இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதரம் அக்கா அண்ணன் உறவு நிலை என்பது அவ்வளோ சிறப்பான காலகட்டமாக இருக்காது. மூத்த சகோதரன் மூலம் சிறு சிறு கடன், வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். மூத்த சகோதரருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். அல்ல மூத்த சகோதரர் மூலம் உங்களுக்கு மருத்துவ சார்ந்த தொழில் வேலைகளை செய்யக்கூடிய அமைக்கக்கூடிய பலனாக யோகமாக இருக்கும். மூத்த சகோதரர் மூலம் வெளியே பயணம் செல்லும் பொழுது விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருவரும் பேசும் முறை என்பது மூத்த சகோதரோட உங்களுடைய பேச்சு முறை என்பது கரடுமுரடாகவே இருக்க மாதிரியே இருக்கும். இருவருக்கிடையில் அடிக்கடி சண்டை பிரிவு அமையும் நேரமாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் என்ற நிலை வர வேண்டியது இருக்கும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் மிதுன லக்னக்காரர்கள் மூத்த சகோதரரிடம். இதே உங்களுக்கு கடக ஏஎல்பி லக்னமாக செல்லும் பொழுது சகோதரர் மூலம் இந்த 10 வருட காலம் இருந்து உங்களுக்கு மூத்த சகோதரர் என்பது நல்ல நிலையிலே அமைப்பு பெற்றிருக்கு. உங்களுடைய மூத்த சகோதரர் மூலம் வண்டி வாகனம் சொத்து எல்லாமே அமையக்கூடிய இருக்கும். மூத்த சகோதரன் சேர்ந்து கலை அண்டு ஆராய்ச்சி, ஊடகம், தொழிலில் வேலையில் நீங்கள் இருக்கக்கூடிய வேண்டிய நிலையில் இருக்கும். அனைத்து வகையிலுமே சொத்துக்கள் கூட்டு தொழில் செய்ய வேண்டிய நல்ல ஒரு காலமாக அமைய இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதர உறவு முறை என்பது இந்த 10 வருட காலம் என்பது உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். இதே உங்களுக்கு சிம்ம லக்னமாக செல்லும் பொழுது மூத்த சகோதர உறவு முறை என்பது மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவருடன் சேர்ந்து அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள்
செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவிதை, கட்டுரை எழுதல் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான நேரமாக இருக்கும். படிக்கிற சூழ்நிலை அமைவதும் ஒரே காலத்தில் சேர்ந்து ஒரே காலேஜில் சேர்ந்து படிக்க வேண்டிய நிகழ்வாக இருவரும் சேர்ந்து ராஜதந்திரம் மூலம் சில செயல்களை செய்து அதை வெற்றி காணக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். இதுவும் இந்த 10 வருட காலகட்டம் போது சிம்ம லக்னக்காரர்களுக்கு மூத்த சகோதரர் என்பது ஒரு அனுகூலமான நிலையாகவே இருக்குது. இதே உங்களுக்கு கன்னி லக்னமாக கன்னி லக்னமாக செல்லும் பொழுது மூத்த சகோதரர் மூலம் விவசாயம் சேர்ந்து செய்யக்கூடிய செயலாகவே அமையும். நீங்கள் நீர்நிலம் சார்ந்த இடங்களில் உங்களுக்கான சொத்துக்கள் வாங்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தியானம், யோகம் இருவரும் சேர்ந்து இணைந்து அந்த பணிகள் இணைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சகோதரர் மூலம் அசையா சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக, மூத்த சகோதரர் மூலம் அசையா சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கன்னி ஏஎல்பி லக்னமாக செல்லும் பொழுது. இதே உங்களுக்கு துலாம் ஏஎல்பி லக்னமாக செல்லும் பொழுது மூத்த சகோதரன் வந்து அரசு சார்ந்த வேலைகளை அமையும். அரசு சார்ந்த தொடர்புடைய வேலைகளில் லாபம் அமைப்பை பெற்று இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர் மூலம் அரசு வேலையை அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கப்பெறும். எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய காலகட்டமாகவே இந்த 10 வருட காலம் உங்களுக்கு அமைப்பு பெற்றிருக்கு. இது உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் விருச்சிக லக்னமாக செல்லும் பொழுது மூத்த சகோதரர் மூலம் பிரிவு என்ற நிலை ஏற்படும். இந்த 10 வருட காலம் வந்து விருச்சிக லக்னத்துக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்காது. சண்டை, வம்பு வழக்குகள் சந்திக்க நேரிடும். சகோதரர் மறைமுகமாக பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொடுப்பார். சொத்துக்கள் மூலமாக இருவருக்கும் சண்டை ஏற்படும். மகிழ்ச்சியை இழந்து லாபத்து நோக்கில் இருவரும் பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு காலமாகவே இந்த 10 வருட காலங்கள் இருக்கும். இதே உங்களுக்கு தனுசு ஏஎல்பி லக்னமாக செல்லும் பொழுது சகோதரர் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருவரும் சேர்ந்து தொழில் செய்தால் லாபம் தடை ஏற்படும். கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும். இருவரும் சேர்ந்து போகும் பொழுது சிறு விபத்துக்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். தொழில் பிரச்சனை என்பது இந்த இடத்தில் மேலோங்கி இருக்கும். மூத்த சகோதரனும் எது தொழில் செய்தால் அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அது அழுத்தத்தையே கொடுக்கும். இதே உங்களுக்கு மகர ஏஎல்பி லக்னமாக செல்லும் பொழுது இந்த காலகட்டத்தில் சகோதரனும் சேர்ந்து பழைய வண்டி வாகனங்கள் போன்ற செயல்களில் நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி பெறுவீர்கள். நல்ல ஒரு உறவு நிலையத்தை அமைகிறது. மூத்த சகோதரர் மூலம் மருத்துவ சார்ந்த வேலைகளை அமைப்பதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நிகழ்வு இருக்கும். உங்களுக்கு அழுத்தமாகவும் இருக்கும். ஆனால் மூத்த சகோதரர் மூலம் உங்களுக்கு மருத்துவ சார்ந்த வேலைகள், தொழில்கள் அமைப்பை பெற்றிருக்க காலமாகவே இருக்குது. இதே உங்களுக்கு கும்பம் ஏஎல்பி லக்னமாக செல்லும் பொழுது மூத்த சகோதர நிலை என்பது நல்ல நிலையாக அமைகிறது. இருவரின் பேச்சு என்பது மகிழ்ச்சியான குறைய நிலையில் இருக்கும். ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டு குடும்பத்துக்கு வருமானத்தை பெருக்குகின்ற காலமாகவே ஆகும். இந்த 10 வருட காலமும் கும்ப லக்னக்காரருக்கு மூத்த சகோதர உறவு என்பது மிக பாக்கியமாகவே இருக்கும். இதே மிதுன லக்னமாக உங்களுக்கு ஏஎல்பி லக்னமாக செல்லும் பொழுது அந்த மூத்த சகோதரர் உறவு முறை என்பது அவ்வளோ சிறப்பான காலமாக இருக்காது. உங்களுடைய மூத்த சகோதரர் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும். அது மூலம் வெளிநாடு, வெளியூர் பயணம், அலைச்சல் என்பது உங்களுக்கு மேலோங்கியே இருக்கும். நீங்கள் மூத்த சகோதரருக்காக இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இந்த 10 வருட காலம் என்பது உங்களுக்கு அமைய பெற்றிருக்கும். நன்றி, வணக்கம்.